பெர்முடா முக்கோணத்தில் நடந்த சம்பவங்களின் எண்ணிக்கை உலகின் வேறு எந்த பெரும் பயணப் பகுதியையும் விட அதிகமாக இல்லை என்றும், மனித தவறு, உபகரணச் செயலிழப்பு அல்லது இயற்கை பேரழிவுகள் போன்றவற்றால் பல காணாமல் போன சம்பவங்கள் காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் கொண்டவர்கள் வாதிடுகின்றனர். ஆயினும் கூட பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் நீடித்து உலகெங்கிலும் உள்ள மக்களின் கற்பனையை வசீகரிக்கும் மற்றும் எண்ணற்ற புத்தகங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் திரைப்படங்களை ஊக்குவிக்கிறது. பெர்முடா முக்கோணத்தின் புராணக் கதை 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வடிவம் பெறத் தொடங்கியது. பெர்முடா முக்கோணம் என்ற சொல் முதலில் எழுத்தாளர் வின்சென்ட் காடிஸ் என்பவரால் 1964 பத்திரிகை கட்டுரையில் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் இப்பகுதியில் விவரிக்கப்படாத காணாமல் போனவர்களின் அறிக்கைகள் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உள்ளன. 1945ஆம் ஆண்டில் மிகவும் பிரபலமான சம்பவங்களில் ஒன்று 5 அமெரிக்க கடற்படை குண்டுவீச்சாளர்களின் குழுவான விமானம் பதிபொந்து ஒரு பயிற்சி பயணத்தின் போது காணாமல் போனது. விரிவான தேடுதல் முயற்சிகள் இருந்தும் விமானங்கள் அல்லது 14 பணியாளர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்களை கண்டுபிடிக்க அனுப்பப்பட்ட மீட்பு விமானம் காணாமல் போனது மர்மத்தை மேலும் வலுப்படுத்தியது. பல ஆண்டுகளாக காணாமல் போனவர்களை விளக்குவதற்கு பல்வேறு கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இவை காந்த முரண்பாடுகள், மீத்தேன் ஹைட்ரேட் வெடிப்புகள் மற்றும் வன்முறை வானிலை போன்ற இயற்கை விளக்கங்கள் முதல் அந்நிய கடத்தல்கள், நேர வார்ப்புகள் மற்றும் நீருக்கடியில் நகரங்கள் சம்பந்தப்பட்ட அயல்நாட்டு யோசனைகள் வரை உள்ளன. விரிவான ஆராய்ச்சி மற்றும் பல ஆய்வுகள் இருந்த போதிலும் எந்த ஒரு விளக்கமும் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பெர்முடா முக்கோணம் கவர்ச்சி மற்றும் ஊகங்களுக்கு உட்பட்டது. பெர்முடா முக்கோணம் பிசாசு முக்கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பகுதி. இது தோராயமாக மியாமி, பெர்முடா மற்றும் போர்ட்டோரிக்கோவால் எல்லையாக உள்ளது. இதன் வழியாக பயணிக்கும் போது மர்மமான முறையில் காணாமல் போன ஏராளமான கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காரணமாக இந்த பகுதி புகழ் பெற்றது.